போதும். அது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சைனீஸ் டிஷ்லாம் குக் பண்ணதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நேரில். செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். பார்க்கவே நல்லாயிருக்கு, நல்லா வருது. ஸோ இது வந்து ஒரு ஈஸி டிஷ்ஷு கூட. நீங்கள் அப்படியே வந்து இந்த ஸ்டார்டர் மாதிரி இதுலேயே மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லை வந்து ஒரு சின்ன செமி கிரேவி மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து போட்டு எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டார்லிக் சைனீஸ் குக்கிங் வந்து இன்னொன்று வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ஓவர் குக் பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் வந்து மீடியம் குக்கிங், ஜஸ்ட் குக் ஆனாலே போதும்னதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது ஆனியன் சேர்க்க போகிறோம். போதுமா? பெப்பரையும் சேர்த்துருங்க. ஒரு 6 பீஸ் பெப்பர், 6 பீஸ் வந்து ஒரு க்ரீன் பெப்பர், 6 பீஸ் வந்து எங்கள் பெப்பர் சேர்த்துருங்க. போதுமா? போதும். சாத்தே பண்ணிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரான் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ சைட் பை சைடு நம்ம சாஸும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை போட்டு டாஸ் பண்ணால் நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாத்தே பண்ணிகிட்ருக்காங்க. வெஜிடபிள்ஸ் சாத்தே ஆனவொடனே அது கூட நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு சாஸஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு வாட்டர் சேர்க்குறோம். வாட்டர் சேர்த்தவொடனே கொஞ்சமாக சோயா சாஸ் எப்பவுமே சேர்த்து பார்த்து உப்பு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சோயா சாஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கச்சப் சேர்க்குறோம். இது வந்து ஒரு சாஸி ப்ளஸ் வந்து இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாண்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஸ்லாம் போட்டு டாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிஷ்னாலே இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதான் கேட்டேன். இந்த சைனீஸ் டிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு கோழி வறுவல் பண்ணோன்னா அந்த மசாலாவிலே எல்லாமே டேஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் தான் அதோடைய ஹார்ட். பேசிக்கலி இது போட்டு டாஸ் பண்ண பார்த்தா உங்களுக்கு ஃபைனல் டச் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஒரு சில்லி சாஸ், ஒரு ஸ்பைசி டேஸ்ட்டுக்காக. வாவ், ஸ்மெல் சூப்பராக வருது. கொஞ்சமாக நம்ம இதில் இப்பயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் எண்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து ப்ரானை போட்டு டாஸ் பண்ணோன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூநட், அதில் சேர்க்குறோம். ஃப்ரை பண்ண ப்ரான். ஸோ இந்த ப்ரான் பண்ணோடனே நான் உங்களுக்கு கொஞ்சம் டாஸ் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இந்த ப்ரான் போட்டோடனே இந்த சைனீஸ் டிஷ்ஷில் நம்ம டக்குன்னு நீங்கள் குயிக்காக டாஸ் பண்ணிங்கன்னா அந்த சாஸ் அதோட ஒன்று சேர்ந்து நல்லா ஜெல் ஆகிடும். இது வந்து டைட் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்குது. இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டுட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு லிக்விட் ஸ்டேஜில் வந்துடும். நீங்கள் அது வந்து சாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.